ஒரு விஞ்ஞானமாக இருக்கட்டும், போர்க்களமாக இருக்கட்டும், என் குடும்ப வாழ்க்கையாக கூட இருக்கட்டுமே, ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு கலாசாலையாக இருக்கட்டும், எந்த இடமாக இருக்கட்டும், ஒரு மனிதன் ஒண்டியாக இருந்து, ஒற்றை ஆளாக இருந்து சாதித்து விட்டான் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதனா ஒரு காரியத்தை செய்ய நான் ஆசைப்படுறேன், பட் அது என்னால முடியல. இன்னொரு ஆள் இணைந்து அந்த வேலையை செய்யும்போது சுலபமாக முடித்த பின்பு அதனால் வருகிற பலன் நிறைவாய் கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இருவர் கூடி பிரயாசப்படுகிற போது அந்த பிரயாசத்துல நல்ல பலன் கிட்டுகிறது. குடும்பத்துல முதலாக தேவன் எப்படி இணைக்கிறார்னா, கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து அவங்க எடுக்கிற அந்த டெசிஷன், அவருடைய குடும்ப வாழ்க்கையிலையோ, அவருடைய ஊழிய ஜீவியங்களையோ, அவருடைய தொழில்களையும் எதுலையும் பாருங்க, ஒரு பயங்கரமான சக்சஸ் பார்க்கலாம். இதை சாத்தான் அறிஞ்சதுனாலதான் ஐக்கியப்படவே விட மாட்டான். இதை சத்துரு அழிஞ்சதுனாலதான் இந்த 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாலே, 2 பேரும் சேர்ந்து பிரயாசப்பட்டாலே நல்ல பலன் கிட்டும் என்கிற இந்த காரியத்தை அவன் அறிந்திருக்கிறதுனாலதான் குடும்ப வாழ்க்கையும் பிரிச்சு விட்டுருவான். கணவன் மனைவிய மனதளவுல பிரிச்சு விட்டுருவான். சபைகளுக்கு